ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு என்னோடு சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14 23 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்று சொன்னா, கர்த்தர் சவுலை விட்டு விலகின பின்பு சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்கிறது. இந்த பொல்லாத ஆவி நிமித்தம் அவன் எரிச்சல் உள்ளவனாய், பொறாமை உள்ளவனாய், அங்கே சண்டைக்காரனாய், கோபக்காரனாய் அங்கே சவுல் மாறுகிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியுள்ள தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது சவுல் ராஜா அமைதியாய் மாறுகிறான், ஆறுதல் அடைகிறான். இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, சவுலை நாங்கள் பார்க்கும் பொழுது, சவுலுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி அவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குவது மாத்திரமல்ல, அவரை சுற்றி உள்ளவனுக்கும் ஒரு குழப்பத்தையும் ஒரு கலகத்தையும் அங்கே உண்டாக்குகிறது. ஆனால் தாவீது ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு மாத்திரம் ஒரு பேரமைதியை உண்டாக்குவது மாத்திரம் அல்ல, அவனை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு பேரமைதியை, ஒரு சமாதானத்தை, ஒரு ஆறுதலை உண்டாக்குகிறது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கும் பொழுது, எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு ஆறுதல், சமாதானம் உண்டாகிறதா, அல்லது மாறாக எங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு குழப்பமும் சண்டைகளும் கலகமும் உண்டாகிறதா? யோசித்து பாருங்கள். என் மூலமாய், உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு ஒரு சமாதானம், ஆறுதல், அமைதி உண்டாகும் என்று சொன்னால் நிச்சயமாய் எங்களுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியாக இருக்கிறார். ஆனால் எங்கள் மூலமாய் எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு குழப்பங்களும் சண்டைகளும் கலகமும் அங்கே உண்டாகும் என்று சொன்னால் நிச்சயமாய் எங்களுக்குள்ளே பொல்லாத ஆவி கிரியை செய்கிறது. ஆகவே நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம், எங்களுக்குள்ளே என்ன ஆவி கிரியை செய்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.